ஓகே. கணபதி மாதிரி ஒரு எளிய ஒரு கடவுள் யாரும் கிடையாது. ஓகே. சிம்பிளாக பண்ணலாம். மாணவர்களுக்கு என்னதுனாக்கா 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். வக்ர சனி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்கும். This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜெயஸ்ரீ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். சொல்லுங்க ஜி. சார், ரொம்ப நாளாக காணோம். நீங்கள் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டு இருந்தீங்களோ? ட்ராவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. ஆமாங்க சார், நிறைய ட்ராவல் சார். சொல்லுங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், சொல்லுங்க. சார், செப்டம்பர் மாதம் கிரகங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்கும் அண்ட் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான ராசி பலன்களை நம்ம பார்க்கலாமா சார்? முதல்ல பொசிஷன் பார்த்துருவோம். சூரிய பகவான் வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் ஆரம்பித்து செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து ராசி மாறிடுவார். உத்தரம் தாண்டி அவர் வந்து உத்தரம் 2ஆம் பாதத்துக்கு போயிடுவார், கன்னிக்கு போயிட்டு ஹஸ்தம் 2ஆம் பாதம் வரைக்கும் போயிடுவார், மந்த் எண்டுக்கு. ஸோ 2 ராசி நமக்கு சிம்மத்தில் ஒரு பாதி மாதம், கன்னியில் பாதி மாதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் பார்த்தோன்னாக்கா சித்திரை 1 கன்னியில் ஆரம்பித்து 13ஆம் தேதி, செப்டம்பர் 13ஆம் தேதி துலாத்துக்கு போயிடுவார். இது வந்து ஒரு பெரிய பிரேக். செவ்வாய் மாறுறது வந்து ஒரு பெரிய பிரேக். எனக்கு சனீஸ்வரரும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. 7ஆம் பார்வையாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுக்கும் மேலே அவர் வக்கரமாக இருந்து பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து ரிசால்வ் ஆகக்கூடிய சமயம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா அவர் அந்த பக்கம் போனது. அவர் சுவாதி வரைக்கும் போயிடுவார் துலாத்தில். அதே மாதிரி புதன் வந்து நமக்கு வந்து மக நட்சத்திரத்தில் சிம்மத்திலேயே ஆரம்பித்து அவர் வந்து ஹஸ்தம் வரைக்கும் போயிடுவார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கெலாம் ராசி மாறிடுவார் அவர். அதனால் பாதி மாதம் இருப்பார், அதுக்கப்புறமா அந்த சைடு போயிடுவார். அவர் வந்து மகம் 2ஆம் சித்திரை 1 வரைக்கும் போய்டுறார் 28ஆம் தேதிக்கு, 15ஆம் தேதி உத்தரம் 2. அதே மாதிரி நமக்கு வந்து வியாழன் வந்து அங்கேயே தான் இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்திலே இருப்பார். சனீஸ்வரர் வந்து வக்கரமாக உத்திரட்டாதியில் இருக்கார். ராகு வந்து பூரட்டாதியில் இருக்கார். கேது வந்து இங்கே பூரத்தில் இருக்கார். சுக்ரன் வந்து நமக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் கடகத்தில் ஆரம்பித்து அவர் வந்து 15ஆம் தேதி வந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். வந்து அவர் வந்து எது வரைக்கும் போகிறாருனாக்கா மகம் 1 15ஆம் தேதி வந்து ஃபுல்லாக இதுலேயே தான் இருக்கார், சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நமக்கு வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வித் கேத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்துடும். கேத்து வந்து பூரத்திலே இருக்கார், சிம்மத்தில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து சூரியன் சுக்கிரன் கேது 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது. அதுக்கு முந்தின டைம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா சூரியன் புதன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி செவ்வாய் வந்து மாறக்கூடிய ஒரு அமைப்பு, கன்னிலேருந்து மாறி துலாத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்துக்குரிய விசேஷமான விஷயங்கள். எது நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். செவ்வாய் மாறுறதே ஒரு பெரிய மாற்றம்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா இந்த வார்லைக் சினாரியோ எல்லாம் வந்து செப்டம்பர் 13க்கு அப்புறமா கம்மியாயிடும். இந்த எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இதெல்லாம் கம்மியாயிடும். ஒரு மாதிரி செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு டைம் வந்துடும். அதுவும் புதனும் சூரியனும் சேரும் பொழுது இந்த பொலிட்டிக்கல் சினாரியோலாம் ஒரு மாதிரி காம் டவுன் ஆகும். பாலிசிஸ்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்டபிள் பாலிசிஸ் வரும். அதனால் நமக்கு ஒரு ஃப்யூச்சர் பார்த்து என்னங்கிறது கிளாரிட்டி இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஏடாகூடமாக இருக்குது. அந்த அமைப்பெல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும் அது. ஓகே சார். சார், இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய பொசிஷனை சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டில் வார் சினாரியோ ப்ளஸ் இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்களை எதிர்பார்க்க நேரிடுமா? வார் சினாரியோ செப்டம்பர் 19th வரைக்கும் 13th வரைக்கும் இருக்குது. அந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிற வரைக்கும் இந்த சினாரியோ வந்து இருக்க தான் செய்யும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கும். பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் வந்து ஒரு அக்ரெசிவான என்னன்னு சொல்கிறது, ஒரு
ஒரு ரஃப் டைம் இருக்குன்னு வைங்களேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு செட்டில்மெண்ட் வரும். அந்த செட்டில்மெண்ட் வரக்கூடிய இந்த ரஃப் டைம் வந்து நமக்கு வந்து செப்டம்பர் 13th வரைக்கும் இருக்குது. 13th அப்புறமா அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் இப்போ வந்து புதன் வந்து நமக்கு சிம்மத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த கவர்மெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங், வேர்ல்டு நேஷன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு ஒரு பீஸ்ஃபுல் சினாரியோ கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஓகே சார். சார், செப்டம்பர் மாதம் துலா ராசிக்கு எப்படி இருக்கு? துலா ராசி அன்பர்களுக்கு என்னன்னா 10ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காந்துருப்பார். 15ஆம் தேதி வரைக்கும் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா என்னன்னாக்கா சிம்ம ராசிக்கு வந்துடுறார். சிம்ம ராசிலேயே இருப்பார், 11ஆம் இடத்துல இருப்பார். அதே மாதிரி சூரியனும் புதனும் வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருக்காங்க 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறமா 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் மேஜரான கிரக அமைப்பு இவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது. மற்றபடி குரு பகவான் அதே 9ஆம் இடத்துல இருக்கார், ராகு அதே 5ஆம் இடத்துல இருக்கார், சனீஸ்வரர் அதே 6ஆம் இடத்துல இருக்காருங்கிறது. இப்போ இந்த ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த மந்த்துக்கு பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புளுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் வந்து எப்படி முன்னேறி கொண்டு போகலாம், அதுக்குரிய ஆலோசனைகள் எப்படி கொண்டு போகலாம். அதே மாதிரி செவ்வாயை சொல்ல மறந்துட்டோமே. செவ்வாய் இவங்களுக்கு 2-7 கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு வருவார் செப்டம்பர் 13ஆம் தேதி. வந்ததுக்கப்புறமா நிறைய பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இவங்களுக்கு வந்து செட் ஆகும். பிஸ்னஸ் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப் எல்லாம் அந்த டைம் பீரியடில் செட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாயிருக்கு. அவர் சித்திரைக்கு வந்துட்டாலே நிறைய விஷயங்கள் இந்த துலாத்துக்குரிய அமைப்புகளை பண்ண ஆரம்பிச்சிருவார். 13ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஆனால் என்ன, அந்த சனீஸ்வரருடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மேலும் கீழுமா இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் பார்ட்னர்ஷிப் டீட்ஸு, பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த டைம் பீரியடில் செட் ஆகும். 11ஆம் இடத்துக்கு வரும்போது, 11ஆம் இடம்ங்கிறது வந்து துலாத்துக்கு பாதகஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு லக்னாதிபதியான சுக்கிரனே வரும்பொழுது கொஞ்சம் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி மூத்தவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பக்காவாக வச்சுக்கணும் இந்த டைம் பீரியடில். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடும். உடல் உபாதைகள்னு நீங்கள் சொல்லும் போது பர்டிகுலராக இந்த ராசிக்கு வந்து உடல் உறுப்புகளில் ஏதாவது இது பாதிப்படையும் அந்த மாதிரி? அது வந்து அவங்களுடைய தசாபுக்தி என்ன நடக்கிறதுங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கும் மேலே இது வந்து எப்படின்னாக்கா லக்னாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது அது டோட்டல் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சொல்லிக்கலாம். அந்த சிம்ம ராசியில் இருக்கிறதுனால ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ, டென்டல் இஷ்யூ, ஐ இஷ்யூஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய இது 2 கிரகங்களுமே கண்ணை குறிக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ கண்ணுங்கிறது பிரதானமாக நமக்கு வந்து வருது. அதை தவிர ஹார்ட் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம். அங்கே கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருப்பது நல்லது. ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ஏதாவது ட்ரை பண்ணாங்கனாக்கா இருக்கிற ப்ராப்ளம் ரிலீவ் ஆகும். கேது வந்து எப்போவுமே ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியை குறிக்கக்கூடிய ஆள். ஓகே. ஸோ அவர் கூட சேரும்போது ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ரெகுலராக பண்ணுறதை விட்டுட்டு பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இந்த டைத்தில் கிடைக்கும். ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கூட இந்த இடத்துல சிக்னிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஆகும். 11ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறதுனால வரக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். 12ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் அதிபதியான பாதகாதிபதியான சூரியனும் புதனும் 12ஆம் இடத்துக்கே வருவாங்க 15ஆம் தேதிக்கு அப்புறமா. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகிடும். ஃபாரின் ட்ராவலோ டூரோ ஏதாவது ஒன்று வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அது ஒரு முறை பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வக்ர சனி அங்கேருந்து பார்க்கறதுனால அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபாரினில் செட்டில் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. 7 செவ்வாய் லக்னத்திலேயே இருக்கிறதுனால, துலாத்திலேயே இருக்கிறதுனால கல்யாண அமைப்புகள் இவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஓகே. வரன் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த டயத்தில் வந்து கண்ணுக்கு தட்டுப்படுவாங்க. லக்ன பத்திரிகை போட்டுக்கலாம், அந்த லெவலில் இருக்கும். 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு இவங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது. அது வந்து முன்ன வந்து சுக்கிரனே இருந்தார், அந்த டைம் பீரியடும் நல்லா இருந்தது. இப்போ அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கும் பொழுதும் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இந்த டயத்தில் கிடைக்கும்.
ஏதாவது டெக்னீஷியன் வேணும், ஏதாவது இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் மணி வேணும், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னால் வரக்கூடிய லாபங்கள், அதே மாதிரி மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பக்காவாக எல்லா ஃபோர்க்ரவுண்டும் இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதை பண்ணினா அதில் இவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குற. ஸோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் தொடுவாங்க. ஓகே. தொடுவது இவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த ராசி அதிபதி 4க்குரிய அதிபதி அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் ஒரு டீலும் சைன் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த டயத்தில் இருக்குது. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் கிடைக்கும் இந்த டைம் பீரியட். ஓகே சார். மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மாணவர்களுக்கு என்னதுனாக்கா 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், வக்ர சனி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்கும். அந்த இடத்த வந்து இவ்வளவு கிரகங்கள் இங்கே சிம்மத்துலேருந்து பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம். அதுக்கப்புறமா சுக்கிரனே வேறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம். ஸோ அதனால் இந்த டைம் பீரியடில் பக்கத்துலேயே வச்சுக்கணும், குழந்தை கொஞ்சம் கைட் பண்ணி கூட்டின்னு போகணும். 1008 கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. அதெல்லாத்தையும் திரும்பி ரீடைரக்ட் பண்ணி இதுதான் உன்னோட டார்கெட், அதை நோக்கி செல் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து பண்ணணும். கொஞ்சம் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இருக்கலாம், அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விடணும். ஓகே சார். ஓகே சார். ஸோ இவங்க எந்த மாதிரியான பரிகாரம், கோயில் அந்த மாதிரி போனாக்கா இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும் சார்? எல்லாருக்கும் ஒரே விஷயந்தம்மா, துர்கம்மா. துர்கம்மா தான், சரியா? அதே மாதிரி இந்த லக்ஷ்மி கணபதி பூஜை ஓகே செய்து கொள்வது அவங்க ஆஃபீஸ்லேயும் அதே மாதிரி வீட்லேயும் அவங்க செஞ்சுக்கிறது நல்லது. ரெகுலராக பண்ணிக்கிறதே நல்லது. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு அவர் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ அந்த டைம் பீரியட் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு அதை பண்ணிக்கிறது நல்லது. நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இவங்க பண்ணிக்கணும். ஏன்னா வக்ரசனி இருக்கிறது பீரியட் வந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறமா ஏப்ரல் 2க்கு அப்புறமா கேத்து சாரத்துக்கே போவார். அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து சீரியஸாக தொட வேண்டிய ஒரு இது வரும். நவம்பர் 24க்கு அப்புறமா ராகு வந்து தன் சாரத்துக்கே வருவார். ஓகே. ஸோ அப்போ அந்த விஷயங்கள் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ இப்போ இது பண்ணிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லது. இப்போ இந்த லக்ஷ்மி கணபதி பூஜைன்னு நீங்கள் சொல்லும்போது அது வந்து ஹோமம் மாதிரி பண்ணுறதா, இல்லை வீட்லேயே நாம் வந்து கணபதிக்கு தனியாக ஒரு மந்திரமும் லக்ஷ்மிக்கு தனியாக ஒரு மந்திரமும் லக்ஷ்மி கணபதி பூஜைன்னா இருக்குது, அதுக்குரிய பூஜா விதானமே இருக்குது. மெயினாக நம்ம வந்து ஆஃபீஸ்லாம் தொடங்கும் போதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, லக்ஷ்மி கணபதி பூஜை பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். கணபதி மாதிரி ஒரு எளிய ஒரு கடவுள் யாரும் கிடையாது, சிம்பிளாக பண்ணலாம். ஸோ இதை நம்ம யாரை வச்சும் பண்ண வேண்டாம், நமக்கு நாமே நாம் பண்ணலாம். ஆமாம், நீங்களே பண்ணுறது தான் உச்சிதம். ஓகே. ரெகுலராக பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி.